அடுத்த லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. லாக்டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ நம்முடைய பங்குச் சந்தைகள் மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு. Plan your next summer escape with Grand Royal Tours. அரையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஈரானும் இந்தியாவும் நல்ல குட் டேர்ம்ஸில் தான் இருக்காங்க. எப்பெல்லாம் தேவையோ ஈரான் வந்து இந்தியாவுக்கு மட்டும் கப்பல் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டே இருக்கு. இது எவ்வளோ தூரம் உண்மை சார்? ஓகே, முதல்ல இந்தியாவுக்கு மட்டும் தனியாக கப்பல் அனுப்புவாங்க அப்படின்றது லாஜிக் கிடையாது. இந்த ட்ரம்ப் ஒரு நாளைக்கு சமாதானம்னுவார், இன்னொரு நாளைக்கு இல்லை சண்டைன்னுவார். ஒரு நாள் அவங்க தான் எங்ககிட்ட கெஞ்சினாங்க, அவங்க தான் எங்ககிட்ட பிச்சை எடுத்தாங்க அப்படின்னுவார். ஈரானில் பார்த்தா ஒன்றும் சொல்லலை. இது இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு எங்கே போய் முடிய போகுது, வெந்த புண்ணில் வேலை பிரச்சருது அப்படின்ற மாதிரி. இந்திய ரூபாய் டாலர் 82 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 95 ரூபா கிட்ட உலகத்திலேயே ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் மார்க்கெட்டும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் தான். உலகத்திலேயே ஒஸ்ட் பர்ஃபார்மிங் கரன்சி நம்முடைய கரன்சி தான். நிறைய ஹோட்டல்ஸ் விலைகள்லாம் ஏற்றிட்டாங்க. உங்களுக்கு எல்பிஜியே சப்ளையே இல்லை. ஓப்பனாக பேசணுன்னா பிளாக் மார்க்கெட்டில் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சிலிண்டர் 4000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் பிளாக் மார்க்கெட்டில் போகுதுன்னு கேள்வி. இப்போ நடக்கிற போர் அது சீக்கிரம் முடியறதுக்கு உண்டான அறிகுறிகள் எதுவுமே தெரியல. எந்த கப்பலும் வரல. கோவிட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணம் லூஸ் பண்ணாங்க. ஆனால் ஒரு சில பேர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அதுலேயும் பணம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எங்களால் இப்போ பண்ண முடியுமா சார்? இதுவும் இப்போ முதலீடு பண்ணிங்கன்னா ஏற்கனவே முதலீடு பண்ணவங்களோட நீங்கள் ஒரு பெட்டரான சுச்சுவேஷனில் இருப்பீங்க அப்படிங்கிற அளவில் தான். ரீசெண்டாக மோடி அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு ப்ரிப்பேராக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது எங்கள் சோஷியல் மீடியாவில் திறந்தாலுமே அடுத்த லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி பார்த்தா லாக்டவுனில் நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்றலாம் ஞாபகம் வருது. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு தடவையும் கேட்குறேன். இப்போ திடீர்னு இப்படி ஒரு நியூஸ் சொல்கிறப்போ அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு. இதை பற்றி சொல்லுங்கள். லாக்டவுன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போது கொரோனா வைரஸ் வந்தப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா ஒருத்தர் பார்த்தாலே நமக்கு இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காற்று வழியாகவே அந்த நோய் கிருமிகள் நம்மளை தாக்கி நம்மளை இதுவாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாக்டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒரு எமர்ஜென்சினா இப்போ பெட்ரோல் டீசல் கிடைக்காம போகலாம், அல்லது எல்பிஜி ஆல்ரெடி கமர்ஷியல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய ஹோட்டல்ஸில் விலைகள்லாம் ஏற்றிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு எல்பிஜியே சப்ளையே இல்லை. அப்போ அதுக்காக ஒன்று ஆல்டர்னேட். இப்போ கிராமங்கள் ஒரு சிறிய நகரங்களில் கூட அவங்க என்ன பண்ணாங்க, விறகு அடுப்பு வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. பட் சிட்டிலலாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பணத்தை முதலீடு பண்ணி எலக்ட்ரிக் ஸ்டவ் அதெல்லாம் வாங்குறாங்க. அதில் அவங்களுக்கு காஸ்ட் கூடுது. அல்லது இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பேசணுன்னா நிறைய பிளாக் மார்க்கெட்டில் வாங்குறாங்க. அதனால் அவங்க அதிகமான காசு கிட்டத்தட்ட ஒரு சிலிண்டர் 4000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் பிளாக் மார்க்கெட்டில் போகுதுன்னு கேள்வி. அப்போ அந்த காஸ்ட்டை அவங்க விலையை ஏற்றி தான் அவங்க பண்ணணும். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இல்லை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உண்டான சண்டை தொடர்ந்து நடந்தால் நமக்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் எல்பிஜி எல்லாமே இதுவாகும். நிறுவனம் அவங்க ஆல்ரெடி பெட்ரோல் விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு 5 ரூபான்ற அளவுக்கு ஏற்றிருக்கிறாங்க. மற்ற கவர்மெண்ட் கம்பெனிஸே பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் விலை ஏற்றிருக்கிறாங்க. பட் பொதுமக்கள் பயன்படுத்துகிற சாதாரண பெட்ரோல் இன்றைக்கி வரைக்கும் விலை ஏறலை. குறிப்பாக இன்றைக்கி மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, அது உண்டான கலால் வரியை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அதனால் இன்னுமே கொஞ்சம் கச்சா எண்ணெய் கொஞ்சம் கூட ஏறினாலுமே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும், அவங்க விலையை ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே இன்னும் எவ்வளோ நாளைக்கு? மத்திய அமைச்சர்னா சொல்லியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட 74 நாட்களுக்கு உண்டான கச்சா எண்ணெய் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ கேள்வி, ஒருவேளை இந்த பிரச்சனை 74 நாளைக்கு மேலே தொடர்ந்தால் என்ன? பொதுவாக சரி தப்பு அப்படின்றதெல்லாம் அப்புறம் விட்டுரும். நம்ம 2 பேரும் சண்டை போடுறோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் மிக பலம் வாய்ந்து இன்னொருத்தர் பலம் இல்லாமல் இருந்தால் சண்டை சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். இப்போ 2 பேரும் சமமான இதில் இருக்கும்போது அந்த சண்டை ரொம்ப நாள் நீடிக்கும். ஸோ சரி தப்புன்றதை பற்றி நம்ம அப்புறம் விட்டுருவோம். 2 நாட்டுக்கு இடையில் ஒரு போர் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நாடு கொஞ்சம் வலிமை இழந்து இன்னொரு நாடு வலிமையாக இருந்தால் சீக்கிரம் அந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனால் இப்போ நடக்கிற போர் அது சீக்கிரம் முடியறதுக்கு உண்டான அறிகுறிகள் எதுவுமே தெரியல. ட்ரம்ப் அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லுவார். நேற்று நைட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு,
நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தை நல்லபடியாக போயின்னு இருக்கு, எங்களுக்கு ஒரு பரிசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஈரானில். எங்களுடைய கப்பல் 10 கப்பல்கள் வந்து அந்த ஹார்மஸ் நீரிணை வழியாக வரதுக்கு ஒத்துக்குனாங்க. இன்றைக்கி எங்கள் 10 கப்பல் வரும் அப்படின்ட்டு. ஆனால் கிட்டத்தட்ட அவர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15-16 மணி நேரம் ஆகிடுச்சு, எந்த கப்பலும் வரல. ஆனால் இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி என்னென்னா 3 கப்பல்கள் வந்ததாகவும் அந்த கப்பல்களை திருப்பி போங்க இல்லைன்னா அதை வெடி வச்சு தகர்த்துருவோம் அப்படின்னு ஈரான் மிரட்டினதாகவும் அந்த 3 கப்பல் திரும்பிடுச்சு அப்படின்னா. இந்த ட்ரம்ப் வந்து ஒரு நாளைக்கு சமாதானம்னுவார், இன்னொரு நாளைக்கு இல்லை சண்டைன்னுவார், ஒரு நாள் வந்து அவங்க தான் வந்து எங்ககிட்ட கெஞ்சினாங்க, அவங்க தான் எங்ககிட்ட பிச்சை எடுத்தாங்க அப்படின்னுவார். ஈரானில் பார்த்தா ஒன்றும் சொல்லலை. இது வந்து இந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியாது. நானும் ஆரம்பத்தில் என்ன நினச்சேன், கூடிய விரைவில் வந்து ஈரான் வந்து தோற்றுருவாங்க, அமெரிக்கா ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. இவங்க வந்து ஈரான் வந்து அவங்க நிறைய மிசைல்ஸு, ட்ரோன்ஸு அதெல்லாம் வச்சு நிறைய அடிக்கிறாங்க. அதனால் இது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருந்தோம். 1980 இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்தது. அந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, எல்பிஜி தட்டுப்பாடு வந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது? இந்த சண்டை வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே முடிஞ்சிட்டால் நல்லது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ அது எமர்ஜென்சி அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? கேள்விப்பட்டேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. 1980 பல நாடுகளில் உங்களுக்கு வந்து ரேஷன் முறையில் தான் வந்து பெட்ரோல் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் கார் வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10 லிட்டர் பெட்ரோல் தான் உங்களுக்கு, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வருவாங்க. இன்றைக்கி நான் ஒரு செய்தி படித்தேன், மலேசியாவில் வந்து அந்த மலேசியர்களுக்கு பெட்ரோல் வந்து ஒரு சப்சிடி ரேட்டில் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு மாதத்துக்கு 300 லிட்டர் வரைக்கும் கொடுப்பாங்களாம். அது வந்து இப்போ 200 லிட்டராக குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு செய்தி வந்தது. அந்த மாதிரி வந்து பல நாடுகள் வந்து அவங்க எப்படி வந்து எரிபொருளெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு யோசனை பண்ண வேண்டி வரும். ஏற்கனவே 2008 இந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தப்போ அமெரிக்கா வந்து கொஞ்சம் யோசனை பண்ணாங்க, நம்ம வந்து மற்ற நாடுகளை நம்ம சார்ந்து இருக்கிறோமே, நம்ம எப்படி இந்த மாதிரி இருக்கலாம், ஏதாவது பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து இந்த கச்சா எண்ணெய் எரிபொருளை வந்து தன்னிறைவு அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போது சில வல்லுநர்கள்லாம் கூப்பிட்டு ஏதாவது பண்ணுங்க, நம்ம வந்து தன்னிறைவு அடையணும். அப்புறம் அவங்க வந்து ஒரு ஃப்ராக்கிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்க. அதாவது அமெரிக்காவில் பூமிக்கு கீழே பாறைகள் இருக்குது, அந்த பாறைகளுக்கு கீழே கச்சா எண்ணெய் இருக்குது. அதை என்ன பண்ணணும், ஒரு பைப் வந்து அதை உள்ளே விட்டு நல்ல ஒரு ஹை ஃபோர்ஸில் சில கெமிக்கல்லாம் வச்சு அடித்தாக்கா அந்த பாறை வந்து கொஞ்சம் வீரல் விட்டுடும், அது வீரல் வழியாக அந்த கச்சா எண்ணெய் மேலே வரும். ஏன்னா அது ஃப்ராக்கிங் டெக்னாலஜி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்தி ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா வந்து தன்னிறைவு அடைஞ்சிட்டாங்க. இன்னொரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உலகத்திலே அவங்க தான் நம்பர் 1 ப்ரொடியூசர். அது வரைக்கும் காலகாலமாக சவுதி அரேபியா தான் நம்பர் 1 ப்ரொடியூசராக இருந்தாங்க. இப்போ அவங்க நம்பர் 1 ஆகிட்டாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவும் மக்கள்கிட்ட நீங்கள் எமர்ஜென்சி வரும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் இந்த அரசியல்வாதிகள் தான் பண்ணோம். இது என்ன நம்ம தீர்வு காண முடியும்? ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். கேள்விப்பட்டேன், அந்த கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது, பட் நான் கேள்விப்பட்டேன். அது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அது வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரி. அங்கே கச்சா எண்ணெய்லாம் இருக்குது. இருந்தாலும் உலகத்திலேயே மிகப்பெரிய சோலார் பார்க், அதாவது இந்த சோலார் பேனல் வச்சு அதுலேருந்து கரண்ட்டு தயாரிக்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய இது, அது வந்து துபாயில் தான் இருக்குது. இப்போ கச்சா எண்ணெய் கிடைக்கிற ஊர்லேயே அதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சூரிய ஒளி மூலமாக கரண்ட்டு தயாரித்தோம்னா அந்த கரண்ட்டை வச்சு நம்ம கரண்ட் அடுப்பு வச்சுக்கலாம், எல்பிஜி யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், எலக்ட்ரிக் கார் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நம்ம வந்து கச்சா எண்ணெயுடைய அதை சார்ந்து இருக்கிறத ஓரளவு நம்மளால் குறைக்க முடியும். ஸோ அதுக்கெலாம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஒரு எதிர்காலத்தில் நம்ம வந்து ஓரளவுக்கு, இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு வட இந்தியா தான் வந்து கொஞ்சம் காஷ்மீர் அங்கெல்லாம் போனீங்கன்னா தான் குளிர் அதிகமாக இருக்கும். பட் பெரும்பாலான பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆண்டு முழுக்க வந்து வெயில் இருக்கிற ஊர் தான். சோலார் பவர்லாம் போட்டோம்னா நமக்கு நிறைய இது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றாலை மூலமாக கரண்ட் எடுக்கிறது, சோலார் பேனல் மூலமாக கரண்ட் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து கரண்ட் உற்பத்தியை வந்து அதிகமாக இது பண்ணாங்கன்னா அதுலேருந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் கார் பயன்படுத்தலாம். ஓரளவுக்கு இந்த கல்ஃப் கண்ட்ரிஸை நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? இன்னமும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த எலக்ட்ரிக் கார்லாம் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஸோ அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு டேக்ஸ் கன்செஷன்லாம் கொடுத்து அது கொஞ்சம் குறைவான விலையில் கொண்டு வந்தாங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. அது மாதிரி இப்போது அந்த அரசியல்வாதிகள்லாம் அதை நோக்கி தான் போகணும். அந்த லாங் டேர்ம் விஷன் இருக்கணும். அதை பற்றி அவங்க ஏதாவது செய்யணும். அப்போ தான் இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வரும். அது இல்லைன்னா எப்போல்லாம் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் பிரச்சனை இருக்கோ அப்போல்லாம் நமக்கு வந்து பிரச்சனை வரும். சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி 74 நாளைக்கு தேவையான க்ரூட் ஆயில் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு சொன்னீங்க. சோஷியல் மீடியாவில் இன்னொரு விஷயம் என்ன நிறைய பார்க்குறோம் அப்படின்னா, ஈரானும் இந்தியாவும் நல்ல குட் டேர்ம்ஸில் தான் இருக்காங்க. எப்பெல்லாம் தேவையோ ஈரான் வந்து இந்தியாவுக்கு மட்டும் கப்பல் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டே இருக்குது. இது எவ்வளோ தூரம் உண்மை சார்? அதே மாதிரி இன்னொரு ஆட் ஆன் கொஸ்டின் என்னென்னா, இப்போது ஒரு இவ்வளோ பெரிய கண்ட்ரியோட பிஎம் வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது பயங்கரமாக மிஸ்லீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது மார்க்கெட் எவ்வளோ சார் பாதிக்கும்? ஓகே, முதல்ல வந்து இந்தியாவுக்கு மட்டும் தனியாக கப்பல் அனுப்புவாங்க அப்படின்றது லாஜிக் கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த போர் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய பிரதமர் வந்து இஸ்ரேல் போயிட்டு வந்தார். ஏன்னா நம்முடைய வெளிநாட்டு கொள்கைகளில் நாம் வந்து இஸ்ரேல் கூட அணுக்கமாக இருக்கிறோம். அதனால் நமக்கு வந்து ஒரு தனி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு ஈரான்லேருந்து கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. சில கப்பல்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இதை ஒரு 2 கப்பல் அனுப்புனாங்கன்னாங்க. அப்புறம் பார்த்தா நம்மக்கிட்ட வந்து அவங்களுடைய கப்பல் இருக்குது, ஒருவேளை அதை திரும்பி வாங்குறதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இன்னொரு செய்தி வந்தது, அதை நான் கொஞ்சம் அரசல் புரசலாக சொன்னேன் அப்போவே. இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஈரான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். போர் நடக்குது, எதிரிகள் வந்து நிறைய மிசைல்ஸை அழிச்சிட்டாங்க, கப்பல் படையை தகர்த்துட்டாங்க. இதெல்லாம் ரீபில்ட் பண்ணணும். இப்போ ரீபில்ட் பண்ணுறதுக்கு காசு வேணும். எங்கே போவாங்க காசுக்கு? அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹார்மஸ் நீரிணை வழியாக கப்பல் போனாக்கா எங்களுக்கு ஒரு 20 கோடி ரூபாய் கொடுங்க, ஒரு கப்பல் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு பேரம் பேசி பணத்தை வாங்குறாங்க. இப்படின்னு ஒரு வெளிநாட்டு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது. ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நமக்கு பிரச்சனை வேறு வழி இல்லைன்னா நம்ம அந்த பணத்தை கொடுத்து தான் வாங்கி ஆகணும். உள்ளுக்குள்ளார எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு ஈரான் கொடுக்கறதுக்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை ஆக்சுவலாக. இது வந்து ஒன்று. பங்குச்சந்தைகள் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக தான் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பேசியிருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட அடுத்த 10-12 ஆண்டு காலத்துக்கு நம்முடைய பங்குச்சந்தைகள் ஏறாமல் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம். ஏதாவது வெந்த புண்ணில் வேலை பச்சுறது அப்படின்ற மாதிரி. இந்திய ரூபாய் ஒரு போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கு 82 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 95 ரூபா கிட்ட வந்துருச்சு. உலகத்திலேயே ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் மார்க்கெட்டும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் தான். உலகத்திலேயே ஒஸ்ட் பர்ஃபார்மிங் கரன்சி நம்முடைய கரன்சி தான். கரன்சி வந்து கீப் ஆன் டிப்ரிஷியேட்டிங். இதனால் பயந்து போய் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இன்னும் பங்குகளை விற்கிறாங்க. கடந்த ஒரு 5-6 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அவங்க விற்றது வந்து 2024 அக்டோபர் மாதம். அப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே விற்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதம் மார்ச் மாதம் இன்னும் ஒரு நாள் இருக்குது, அடுத்த திங்கக்கிழமை. இன்னையோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே 1,10,000 கோடின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான அளவு தெரில, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 1 லட்சம் கோடிக்கு மேலே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே பங்குகளை விற்றுருக்குறாங்க. அதனால் பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த 2024 செப்டம்பர் கடைசியில் ஒரு உச்சத்தை தொட்டுது. அங்கேருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15% நம்ம கீழே தான் இருக்கிறோம். இது 1.5 வருஷம் கழிச்சு. அந்த 1.5 வருஷத்தில் பேங்க்கில் பணத்தை போட்டிருந்தாலே 12% வட்டி வரும். இதை நான் சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட் என்ன கொடுத்துருந்தேன், சார் எந்த பேங்க்கில் சார் 12% வட்டி கொடுக்குறாங்க? எந்த பேங்க்லேயே 12% வட்டி கொடுக்கறதில்ல, 8% வட்டி கொடுப்பாங்க சில பேங்க்கில். ஒரு வருஷத்துக்கு 8%னா 1.5 வருஷத்துக்கு அது 12% வந்திருக்கும். ஸோ அந்த 12% ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் போச்சு. இந்த பக்கம் 15% பங்குச்சந்தைகள் இறங்கிருக்குது. நம்ம பங்குச்சந்தைகள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நிஃப்டி, லார்ஜ் கேப்பு, மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ பங்குகள் வந்து 50, 60, 70%லாம் இறங்கியிருக்கு. ஸோ நம்முடைய பங்குச்சந்தைகள் மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு அவ்வளோ தெளிவாக தெரியல. அது கொஞ்சம் நாள் ஆகலாம். சார் இப்போது கோவிடே எடுத்துக்கலாம் சார். கோவிடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணம் லூஸ் பண்ணாங்க. ஆனால் ஒரு சில பேர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அதுலேயும் பணம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எங்களால் இப்போ பண்ண முடியுமா சார் எதுவும்? அதாவதுங்க, ஒரு இந்த பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும்
ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் பெரும்பாலும் ஃபண்டமெண்டல் தான் பார்ப்பேன். எனக்கு டெக்னிக்கல் அவ்வளோவா தெரியாது. பட் ஏதோ சில நண்பர்கள் சொல்ல கேள்வி, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் அந்த எலியட் வேவ் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது அவங்களுடைய கான்செப்ட் படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 8 வருஷத்துக்கு ஒரு தரம் பங்குச்சந்தைகள் ஒரு பெருமளவு சரியும் அப்படின்றது அதனுடைய ஒரு கான்செப்ட். அதில் ஏதோ வேவ் ஏ பி அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1991 அர்ஷத் மேத்தா ஸ்கேம்னு ஒரு ஸ்கேம் வந்தது. பங்குச்சந்தைகள் மிகப்பெரிய வீழ்ச்சி கண்டது. அதுக்கப்புறம் 9 வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு கிராஷு. 2000 வருஷம் .com பபுள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மிகப்பெரிய கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அப்போ பங்குச்சந்தைகள் மிகப்பெரிய லெவலில் இறங்குச்சு. இது எலியட் வேவ் தியரி விட்ருங்க. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஒரு 8 to 10 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒரு 80 to 100 வருஷத்துக்கு ஒரு தரம் மாபெரும் பிரச்சனை ஒன்று வரும். அந்த 2008 அந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ்னு வந்தது வந்து அந்த 80 to 100 வருஷம் வருகின்ற மாபெரும் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு மாபெரும் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னீங்கன்னா 1929. 1929 அமெரிக்க பங்குச்சந்தைகள், அப்போல்லாம் நம்ம பங்குச்சந்தைகள் கிடையாது, இப்போ அமெரிக்க பங்குச்சந்தைகள் வந்து கிட்டத்தட்ட 90% இறங்குச்சு. அந்த இண்டெக்ஸே வந்து கிட்டத்தட்ட 90% இறங்குச்சு. அது வந்து கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 2008 இந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த மாபெரும் வீழ்ச்சியில் வச்சுக்கலாம், ஒரு 80 to 100 வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது. அதனால தான் நாமெல்லாம் பேசும்போது லீமன் பிரதர் கொலாப்ஸ்னு சொல்லுவோம். லீமன் பிரதர்ஸ்ன்றது ஒரு கம்பெனி, ஒரு பேங்க், அது கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அமெரிக்காவில் அதை என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, கிரேட் ரிசெஷன். ஸோ 1929 கிரேட் டிப்ரெஷன், இது 2008 வந்து கிரேட் ரிசெஷன். அந்த சிமிலராக பேர் வச்சாங்க, மாபெரும் பிரச்சனைட்டு. அதனாலேயே நம்ம அடுத்த தடவை வந்து ஒரு 8 to 10 வருஷத்தில் பெரிய பிரச்சனை வரல, 12 வருஷம் கழிச்சு வந்தது. இது கரோனா வைரஸ், கோவிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதனால் இந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ்ன்றது மாபெரும் பிரச்சனைன்றதுனால ஒருவேளை அடுத்தது வந்து 8ன்றது கொஞ்சம் லேட்டாக ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்தது. ஏன்னா அது ஆக்சுவலாக 2018 வந்துருக்கணும். அங்கேருந்து ஒரு 8 வருஷம் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், 2026. இப்போ இந்த ஒரு வார் வந்திருக்கு. அதனால் இது வந்து இந்த ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தரம் வரக்கூடிய ஒரு மாபெரும் பிரச்சனையா அப்படி இருந்தால், பெரும்பாலும் முதலீட்டாளர்கள் நீண்ட கால அடிப்படையில் முதலீடு பண்ணுறவங்க இந்த மாதிரி எப்போல்லாம் வந்து ஒரு கிராஷ் வருதோ அப்போல்லாம் பை பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்து வர காலகட்டங்களில் நல்ல பர்ஃபார்மன்ஸு இருக்கும், ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஆனால் இது உண்மையிலேயே அந்த 8 to 10 வருஷத்துக்கு வர ஒரு மாபெரும் பிரச்சனை தானா இல்லையா அப்படின்றது தெரில. ஆனால் நீங்கள் ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா இட் குவாலிஃபைஸ் ஃபார் தட். ஏன்னா இந்த மாதிரி மாபெரும் பிரச்சனைலாம், இந்த மாதிரி கச்சா எண்ணெய் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நம்ம வந்து 1980 தான் எதிர்நோக்கணும், அதுக்கடுத்து இப்போ எதிர்நோக்கிறோம். அதனால் இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி முதலீட்டாளர்கள் பண்ணலாம். எதிர்காலத்தில் ஆக ஒன்று வருதோ இல்லையோ, 26,000 வாங்குறதுக்கு பதில் இப்போ 23,000 வாங்கினா திரும்ப அது 26,000 போனாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு உச்சத்தில் இருக்கும்போது நான் வாங்கிட்டேன், 15% இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறீங்க, அது திரும்ப அதே உச்சத்துக்கு வந்ததுனாலே உங்களுக்கு 15% லாபம், எனக்கு அப்போ நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். அதனால் இப்போ இன்றைக்கி நம்ம சொல்லுறோன்றதுனால முதலீடு பண்ணிவிட்டு, சார் நீங்கள் சொன்னீங்க நான் முதலீடு பண்ணிட்டேன், ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ரிட்டர்ன் வரல அப்படின்னா, என்னென்னா மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், அது தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ முதலீடு பண்ணிங்கன்னா ஏற்கனவே முதலீடு பண்ணவங்களோட நீங்கள் ஒரு பெட்டரான சுச்சுவேஷனில் இருப்பீங்க அப்படிங்கிற அளவில் தான் நம்ம சொல்ல முடியும். சரி, என்னோட கடைசி கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னதுலேயும் கொஞ்சம் ஆன்சர் இருந்துச்சு, இருந்தாலும் எங்களுக்கு தெளிவாக விளக்கமாக இப்போது பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரி ப்ரிப்பேர்ட்னஸ்ன்றது, இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, இன்வெஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் இந்த டைமில் இனிமே எங்களுக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லிடுங்க சார். இப்போ இன்வெஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. எப்போல்லாம் வந்து மார்க்கெட் நல்ல கிராஷ் ஆகிருக்கோ அப்போல்லாம் நீங்கள் பங்குகளை வாங்குங்க, ஒன்று. ரெண்டாவது, சார் எனக்கு அடுத்த வருஷம் மேரேஜ் இருக்குது, அப்போ எனக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னா முதலீடு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் முதலீடு பண்ணுறது எப்போ வெளியே எடுக்கணுன்றதை மார்க்கெட்டு டிசைட் பண்ணும், நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. எனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் இருக்குது, அதுக்கு அடுத்த வருஷம் அது செலவு இருக்குதுன்னா அந்த மாதிரியான காசு வந்து நீங்கள் முதலீடு பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அங்கேருந்து திரும்ப இன்னும் ஃபர்தர் கீழே போகாதுன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அது இன்னமும் கீழே போனால் நீங்கள் இன்னமும்
திரும்ப வாங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நீங்கள் வச்சுக்கணும். நேரடியாக முதலீடு பண்ணாதீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக முதலீடு பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் நம்மளால் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன். Plan your next summer escape with Grand Royal Tours. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.